ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி காலபுருஷன் தத்துவப்படி 3வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான். இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வைகாசி மாத பலன் தான். இந்த முழுமையான வைகாசி மாத பலன்ல இப்ப அவர் 11 உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார். அப்புறம் மாறிடுறாரு 12ஆம் இடத்துல. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரன், புதன் எல்லாமே இந்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மாறிடுறாரு 12ஆம் இடத்துக்கு. சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி. உங்களுடைய இந்த மிதுன ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பு தன்மை எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே ஒரு நல்ல ஒரு மனம், ஒரு சிரிப்பு, நல்ல பேச்சு, நல்ல எல்லாரையும் கவரக்கூடிய தன்மை, இது எல்லாமே இருக்கும். இந்த ராசியினுடைய சிம்பிள் பாருங்க, 2 குழந்தையினுடைய படம், இரட்டையர். 2 குழந்தை ஒரு வீட்டுல இருந்தா என்ன குதூகலம் இருக்கும். அப்ப அதனுடைய தன்மை இந்த புதனுடையவர்களுக்கு உண்டு. மேக்சிமம் குழந்தைகள் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில மிதுன ராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. 100க்கு 90%, 99% கூட இருக்காது. அப்படி எல்லாருக்குமே குழந்தைகள் நல்லாவே இருக்கும். இந்த மிதுன ராசி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலங்கள்ல, போன வருஷமெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்கள்ல படாத பாடுபட்டுச்சு.
அப்போ சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆனார். இந்த அஷ்டம சனி காலங்கள் எல்லாமே முடிஞ்சு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்தார். இந்த லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நிலையாகப்பட்டது கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் வந்துச்சு. அடிமட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு பண வரவு செலவுகள்லையும் சரி, உடல்நிலையிலையும் சரி, மனம் நிறைவான விஷயங்கள்லையும் சரி, எல்லாமே பாருங்க ஒரு மனம் நிறைவில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு மன நிறைவான விஷயங்களா வந்து நல்ல நிலையில ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்துல இந்த குரு பெயர்ச்சி வந்து சித்திரையிலே வந்துருச்சு. இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்காக விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இந்த 12ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? 11ல இருக்கையில் லாபஸ்தானம், அவர் நல்லதா பண்ணுவார். எந்த வகையிலையும் குறை இருக்காது. பெரும் பணம், பெரும் சொத்துக்கள், இதுவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சொத்து வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு விற்பனையே செய்ய முடியாத சொத்துக்கள் இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையாக மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டாயிரும். அப்ப இந்த குரு பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4, 6, 8, 12 வேலை செய்யும். மூல திரிகோணங்கள் எல்லாமே அப்படியே வேலை செய்யும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ல இருக்காரு. சகோதரம் 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். இந்த 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பதினால் கன்னி ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்கி வச்சிருப்பாரு. ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா தடை தாமதத்துல இருக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இப்படி பல ஒரு காரியங்கள்ல இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா இன்னைக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் எல்லாமே வந்து அதாவது சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம். இதுல வந்து முன்பின் நாள் இந்த வக்ரமாகிறது வைக்கிறது இதெல்லாம் முன்பின் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அப்படி வந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன பலனை ஒரு ராசிக்கு கொடுக்குதோ அந்த பலனை இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் எல்லாமே கொடுத்துரும். வந்து ஒரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாசம் பயணம் செய்யுது, செவ்வாய் 45 நாள். அப்ப இந்த மாதிரி இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரத்துடைய தன்மை கிரகங்கள் வர்றது இந்த 1 மாசம் தானே இந்த கிரகங்கள்லாம் பயணம் செய்யும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் வந்து 45 நாள் 1.5 மாசம் இந்த மாதிரி பயணம் செய்யல கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பிரிஞ்சு திருமணங்கள் ஒற்றுமையாக வாழ்வாங்க. காதல் திருமணங்கள் கொஞ்சம் கைகூட வாய்ப்பு உண்டு. இந்த 4, 6, 8 இதெல்லாம் பார்வையிடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண விஷயங்கள் ஓடி அடையும். 8ஆம் இடமெல்லாம் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண விஷயங்கள் கண்டிப்பாக ஓடி அடையும். அது இல்லாமல் வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லதாக மாறும். குரு உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுக்காக 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாமனுடைய உறவுகள், தாய் மாமனுடைய உறவு சொல்கிறோம்ல, அந்த தாய் மாமனுடைய உறவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள், விரிசல்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்கள் அது. குருவும் சூரியனும் ஒன்றா அந்த மாதம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வேலையும் சூரியன் வாங்கி ஒரு பவராக பிரைட்னஸ் ஒரு பளிச்சன இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த 2 கிரகத்துக்குமே உண்டு. இந்த மிதுன ராசி அப்படின்னாலே பொதுவாகவே சுருக்கமாக சொல்கிறோம் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னாலே 3 நட்சத்திரங்கள் வரும். அதில் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரங்கள், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், அதில் 2 பாதம்.
இந்த எப்பவுமே எல்லா நட்சத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதம் ஒரு ராசியில வரும், இன்னும் 2 பாதம் இன்னொரு ராசியில வரும். சூரியனுடையது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் அதோட இதுல வரும், 2 பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததுல வரும், 3 பாதம் அதுல அடுத்ததுல வரும். அப்ப அந்த மாதிரியே தான் எல்லா நட்சத்திரமுமே வருது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த இதுலையும் குறைபாடுகள் வராது. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதாகட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதாகட்டும், பழைய வீட்டை புனரமைக்கிறதாகட்டும் எல்லாமே கை கொடுக்கும். கைகூடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக மாறும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த குரோதி வருஷத்துல வந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமாகவே மாற வாய்ப்பு உண்டு. இந்த மிதுன ராசியில வந்து இந்த மிருகசீரிசனத்துக்கு 2 பாதத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் வருது 22ஆம் தேதி. இந்த 22ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் நீங்க பெறும் பொழுது உங்களுக்கு பக்கத்துல இருக்க கோயிலா இருந்தாலும் சரி, எட்டி இருக்க கோயிலா இருந்தாலும் சரி, முருகனுடைய அருள் பெறுங்க. இந்த மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே முருகனுடைய அருள் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த முருகப்பெருமான். அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால அந்த ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே தடை தாமதம். இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவுமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துடிப்போட இருக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை குறிக்கோள்ல இருக்கக்கூடியவங்க, வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. ராகு அப்படின்னா கடல் கடந்து அப்படிங்கிறது கணக்கு அர்த்தம். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். நம்ம மாத பலன் பார்க்குறோம். இந்த மாத பலன்ல தமிழ் மாதங்கள் பார்க்குறோம். தமிழ் மாதங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள நம்ம பலன் சொல்றோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஆங்கில மாதமும் அதுல வந்துடும். அப்போ அந்த 15 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் மாதத்தை பார்க்குறீங்க அப்படின்னா 15 நாளைக்கு உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நட்சத்திர ரீதியாக சொல்கிறோம். அப்போ அந்த நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த புதன் பகவான், மிதுன ராசிக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை 14/5/2024 வரைக்கும் இதுதான் அவருடைய இது. அதாவது இவர் வைகாசி மாதம்ங்கிறது, வைகாசி வந்து 14 இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுதான் வைகாசி மாதம் 1லேருந்து 30க்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு நம்பிக்கையாக உள்ளவங்கள்ட்ட கூட ஒரு விஷயத்த பழகி அதை அவங்க மூலியமாக சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாத்வீகமா சாதுவான ஒரு குணத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அதன் மூலியமா ஒரு வெற்றி வாய்ப்புகளா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு பிரைட்னஸ் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரைட்னஸே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சிரிப்பு எந்த நேரமும் வந்து பாருங்க, அவங்க பேசும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சுடு மூஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க, நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். இந்த இதில் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 3 பாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் வரும். இந்த 3 பாதங்களுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த வைகாசி மாத பலனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக அருமைன்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். முருகனுக்கு வேண்டுதல் வச்சுக்கோங்க, முருகனுக்கு நல்லது செய்யுங்க. முருகனுடைய கோயில்கள் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் அவரை வழிபடும் பொழுது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு
நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.